எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள், அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா பார்க்க போறோம். ஆயில நட்சத்திரம் இது 1, 2, 3, 4 பாதங்களுமே பாத்தீங்கன்னா கடகராசிக்குள்ள இருக்கு. அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியா யார் வருவான்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியா வரக்கூடியவர். இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையா யார் வருவான்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையா வரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா தர்மராஜன், லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், தோன்றியவர்கள். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட ஒரு அமைப்பு, அதோட சின்னம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு தான், பாம்போட அமைப்பு தான் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சின்னமா இருக்கு. இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள். பிரச்சனைலாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை வந்து பேசியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். சாதுரியமாக பேசியே சாதிக்கக்கூடிய வல்லமை வந்து இவங்கள்ட்ட அந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நிலைக்கும் கலங்காத தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த தன்னோட நிலையிலிருந்து தடுமாறி எந்த நிலைக்கு இவர்கள் போனாலும் சரி, அந்த நிலையில் வந்து அந்த கலங்காத உள்ளம் கொண்டவர்கள் சொல்றாங்கல்ல, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நின்று எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த கலங்காத தன்மை வந்து இவர்கள்ட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள்ட்ட. அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த இடத்துல என்ன பேசணும், தேவையில்லாம போய் ஒரு இடத்துல நின்று நம்ம பேசக்கூடாது. எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இவங்களுக்கு தெரியும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். இந்த சமயோஜித புத்தியுடன் பேசக்கூடிய நபர்கள் சொல்றாங்களா, அது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசுவானுங்க. தேவையில்லாத இடத்துல வந்து என்ன பேசுறான்னு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி வந்து கேட்கறவங்க தலைவலியே வந்துடும். அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த இடத்துல என்ன பேசணும், இடம் பொருள் ஏவல இருந்து பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கையோ ஒரு மரியாதையோ வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்குவாங்க. நான் நீங்க சொன்ன சரிதாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோ மரியாதையோ ஏதோ ஒரு நபர்கிட்ட வச்சுட்டாங்கன்னா, அந்த நபர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையா நடந்துக்குவாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, அந்த நம்பிக்கை துரோகமே பண்ணக்கூடாது அவனுக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அந்த ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அந்த அளவுக்கு பழகிடுவாங்க. உண்மையா பழகக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள். அதே மாதிரி வாழ்க்கையில பம்பரம் போல சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். மனுஷனா ஓடிட்டே இருக்கணும், யார் சும்மா சோம்பேறித்தனமா உட்காரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா பம்பரம் போல சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள். அதே மாதிரி நடுநிலை குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். இவங்ககிட்ட இருக்கு, இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட வசதி படைச்சாலே இல்லை ஏழ்மைப்பட்ட நிலையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே பாரபட்சம் இல்லாம ஒரு நடுநிலை தன்மையில இருந்து அந்த செயல்படக்கூடிய நபரா இருப்பாங்க. யாருக்கும் பாரபட்சம் இருக்காது. எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த நடுநிலையில இருந்து செயல்படக்கூடிய நபர்களா இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களாலதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், நண்பர்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நண்பர் உதவியும் தேவையும் நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். அதனால மிகப்பெரிய ஒரு நண்பர் வட்டாரத்தை உருவாக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நண்பர்கிட்ட நல்லா நகைச்சுவா பேசிக்கிறது, ஜாலியாக அங்கங்கே போறது, இந்த எண்ணமெல்லாம் இவர்கிட்ட ரொம்ப நிறைய இருக்கும். அதிகப்படியான நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள். அதனாலேயே பார்த்தீங்கன்னாலே தேவையில்லாத சில நண்பர்கள் மூலியமாக சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத செயல்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ரீதியாக போய் பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஜாமீன் கையெழுத்து போறது, இந்த மாதிரியான விஷயங்களை சிக்கி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும். அதனால நமக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் யாரு, நமக்கு வாழ்க்கையில இந்த முன்னேற்றத்துக்காக தேவைப்படக்கூடிய நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத, நல்ல நண்பர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட பழகும்போது வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்களாக இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் வந்துவார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த கடலை நங்கூரம் போட்ட மாதிரி இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விடாப்புடி இவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். அந்த பிடிவாத குணம் இவர்கள்ட்ட இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல கஷ்டப்பட்டு தன்னோட சுய முயற்சினாலும் சுய சிந்தனையினாலும் கஷ்டப்பட்டு முன்னாடி கஷ்டப்பட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வராங்க பாத்தீங்களா, அப்ப எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கையில இவர்கள் வந்து அந்த நகத்தை வெட்டுவது மாதிரி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து வெட்டி கொண்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. அது எவனே தெரியாது. கஷ்டப்பட்டு இவரோட சுய முயற்சினாலும் சுய சிந்தனையினாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முன்னேறி வந்துட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. கடைசி நேரத்துல அந்த பினிஷிங் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து எவனோ ஒருத்தன் வந்து அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கத்திரிச்சு விட்டு போயிடுவான். அந்த நிலைமை வந்து இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு வேலையோ ஒரு பொறுப்போ ஒரு கடமையோ கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கொடுத்துட்டு போய் நம்ம நிம்மதியா தூங்கிடலாம். ஆனா இவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க.
அந்த பொறுப்பை ரொம்ப சரியாகவும் பாதுகாப்போட செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இவர்களுடைய அதி தேவதையா வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் இவர்களுக்கு அதி தேவதையா வரக்கூடியது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புதையல் வைக்கிறது, சில மறைமுகமான விஷயங்களை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மந்திர உச்சாடனங்கள் பண்ணி மந்திர உபாசனைகள் செஞ்சு இந்த சர்ப்பத்தை தான் வந்து காவலுக்கு வச்சுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த புதையல்கள் எடுக்கவும் அந்த மர்மமான விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் எத்தனையோ பேர் போராடுறாங்க. அந்த எடுக்கக்கூடிய நேரத்திலையும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த சர்ப்பம் வந்து அந்த காவலுக்கு வந்து நின்று எடுக்க விடாம. அந்த மாதிரி இவங்ககிட்ட ஒரு பொறுப்பையோ ஒரு வேலையோ ஒரு கடமையோ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அதிதேவதையா வரக்கூடியது சர்ப்பம் அப்படிங்கிறதுனால அந்த பொறுப்பையும் கடமையும் வந்து எந்த சூழ்நிலையும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கொடுத்த பொறுப்பையும் கொடுத்த வேலையும் அந்த கடமையும் மிக பாதுகாப்பான முறையில் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார்கள் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அந்த அளவுக்கு இவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு வேலையை கொடுக்கலாம், பொறுப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த வேலையை ரொம்ப பாதுகாப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இந்த ஆயில் நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடியது வந்து புதன் பகவான். அப்ப இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே புதன் திசை தான் முதல் திசையா வரும். புதன் திசை 17 வருட திசை. அதுல பாதியை நம்ம எடுத்துக்குவோம். ஒரு 9 வயசு வரைக்கும் இவர்களுக்கு வந்து 8.5 வயசு 9 வயசு வரைக்கும் இவர்களுக்கு ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை இருக்குன்னு எடுத்துக்குவோம். பொதுவாகவே இந்த புதன் திசை அப்படிங்கிற கிரகமே ஒரு கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த புதன் பகவான். இந்த இளமை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த புதன் திசையில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஆயில் நட்சத்திரத்துல புதன் திசையில் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே ஒவ்வொரு குழந்தைகள் பாத்தீங்கன்னா 4-5 வயசு வரைக்கும் பேசவே பேசாது, ஒண்ணுமே மும்முன்னு இருக்கும். ஆனா இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா தத்தக்கா புத்தக்கான ஏதாவது வாயில பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சு ஆற்றலை வந்து அந்த குழந்தை வளர வளர பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த மழலை சொல்றாங்க பாத்தீங்களா, தத்தக்கா புத்தக்கான அந்த விஷயம் அப்படி கேட்கற மாதிரி இருக்கும் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் வரும். அதே மாதிரி வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு இயல்பா வர ஆரம்பிச்சிடும். அந்த புதன் திசை காலங்கள்ல அந்த ஆயில் நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு இது வந்து இயல்பா அவங்களுக்கு எங்க இருந்துனே வரையாது. இந்த பேசுறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவங்களுக்கு பிறவிலேயே வந்த மாதிரியே வந்துடும் அந்த அமைப்பு. அதே மாதிரி ஒரு 9 வயசு முடிஞ்சு அவர்களுக்கு அப்புறம் இந்த அடிப்படை கல்வி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமேல் வந்து 10 வயசுல வந்து இவங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும். கேது பகவான் 7 வருட திசை. 16 வயது வரைக்கும் கேது திசை இருக்கும். இந்த கேது மறைந்து நின்று திசை நடத்தும் போது இந்த 7 வருட காலம் மிகவும் ஒரு யோக பலனை செய்து விடுவார் கேது பகவான். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவா, நல்ல ஒரு எல்லா விஷயத்திலும் நல்ல திறமை அறிந்த குழந்தைகள் அப்படியே மாறி இந்த கேது திசை காலங்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு பிடிப்பில்லாத நிலை ஏற்படக்கூடியதாயிரும். அப்படியே புக் எடுத்து படிக்க உட்கார்ந்தாங்கன்னா படிப்புல சிந்தனை வராது, அப்படியே இங்கே விளையாட்டு புத்தி இந்த மாதிரி போகக்கூடிய எண்ணமெல்லாம் அவர்களுக்கு வந்துடும் இந்த திசை காலங்கள்ல. அதே மாதிரி தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகள், தொழில வாய்ப்பு இல்லாம போறது, தொழில தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்துல சில மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கேது திசை காலங்கள்ல இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்புல சில ஆர்வம் இல்லாத போறது, சில அவங்களுக்கே சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கேது திசை காலங்கள்ல வந்து இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அப்புறம் ஒரு 16 வயசுல வந்து கேது திசை முடிஞ்சு அது சுக்கிர திசை ஆரம்பிக்கும். சுக்கிரன் வந்து 20 வருட திசை. அதாவது 16 வயசு 26 36 வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு அதை எடுத்துக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். இவர்கள் அந்த படிப்பு கரெக்டா அந்த 10th முடிச்சு 11th 12th அடுத்து காலேஜ், வேலை, கல்யாணம், குழந்தைகள் அது வரைக்கும் எடுக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். பொதுவாகவே இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை சரியாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜோதிட விதி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா அந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை அந்த பொருளாதாரத்தையும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க போகும்போது அதை அந்த திசைக்காரர்களால இளமையில வரும்போது சரியான முறையில் அனுபவிக்க முடியாம கேளிக்கைகளுக்காக செலவழிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இதே வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த சுக்கிர திசை வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை பொறுப்பு அந்த காசையும் அந்த பொருளாதாரத்தையும் எப்படி சேமிச்சு வைக்கணும், நம்ம அடுத்தது எப்படி நகர்த்தி கொண்டு போகணுங்கிற அந்த நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும். அந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசை வந்து அதை பயன்படுத்த முடியாத போயிடும். அதனாலதான் அந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை பயன்பட முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 16 வயது முடிஞ்சு ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர திசையில பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலியமாக தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த இளமை காலங்களில் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியில சில ஆர்வம் இல்லாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க முடியாத நிலை ஏற்படக்கூடிய காலம்லாம் இந்த சுக்கிர திசை காலங்கள்ல ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காதல் விவகாரங்கள்ல சிக்கக்கூடிய வாய்ப்பு, சிலர்லாம் பாத்தீங்கன்னா காதல் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி அதுல ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சுக்கிர திசை காலங்கள்ல வந்து இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் சுக்கிரன் வந்து மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது இந்த மாதிரியான பலன்களை தருவார். அதே மாதிரி சுக்கிரன் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோக பலனை வந்து இந்த 25 வருஷம் செஞ்சிருவாரு. இந்த சுக்கிரன் வந்து மறைந்து நின்று பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா
ஒரு வேலைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது கூட அந்த வேலையில சில தடைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அந்த வேலை கிடைச்சும் கூட அதுக்கு சரியா போக முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். திருமணத்துல தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை காலங்கள்ல ஏற்படும். இதையெல்லாம் அவங்க முன்னாடியே பார்த்து அதற்கான பரிகாரங்கள், அதை இறை வழிபாடுகள் எடுத்துக்கும் போது இந்த திசைகளை வந்து சரியான முறையில் அவங்களால பயன்படுத்திக்க முடியும். அடுத்து வந்து சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய திசை 6 வருட திசை. இவங்களுக்கு ஒரு 36 வயசுல முடிஞ்சு ஒரு 42 வயசு வரைக்கும் வந்து சூரிய திசை இருக்கும். இந்த சூரிய திசை காலங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே உத்தியோகத்துல இவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட தொந்தரவு இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தியாயிடும். இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாத இருந்தவனுங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா போட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதே மாதிரி இந்த காலங்களில் தந்தையாருக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் வந்து இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த கௌரவம், புகழ், மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில களங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். சொன்னா அந்த நேரத்தில் அதை செய்ய முடியாத தன்மையெல்லாம் இந்த சூரிய திசை காலங்கள்ல இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சூரியன் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோக பலனை வந்து இந்த 6 வருட காலத்துல வந்து இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் செஞ்சிருவாரு. அந்த சூரியன் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடுகள் எடுத்துக்கும் போகும்போது அந்த திசைகளை வந்து சரியான முறையில் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அடுத்து சூரிய திசை 42 வயதுல முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும். சந்திரன் வந்து 10 வருட திசை. பொதுவாகவே கடகராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் சந்திர பகவான். அப்ப இது ராசிநாதனுடைய திசை. இந்த திசை மட்டும் சந்திர பகவான் நல்ல ஒரு இவர் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானமாக இருந்து திசை நடத்தினார்னு வச்சுங்களேன், இந்த 10 வருட காலம் இவர்கள் அனுபவித்த அத்தனை பிரச்சனையுமே தூக்கி நிப்பாட்டிவார் இந்த சந்திர பகவான். அப்படி சரியில்லாத திசை காலங்களா இருந்துச்சு அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்களில் சில தெளிவில்லாத நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு தடுமாற்ற நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன விஷயத்த கூட மனசுல போட்டு ரொம்ப பெரிய அளவுல யோசிச்சு மனம் நொந்து போய் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திர திசை காலங்கள்ல. இதையெல்லாம் ஒரு தெளிவு பண்ணிக்கணும். இதற்கான வழிபாடுகள், திசைக்கான வழிபாடுகள் எடுத்துக்கு போகும்போது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது உறுதி. இப்போ நான் பேசிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும்.